clubhouse, tiny living room, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's home. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு குறித்த சாதனை செய்திகள் வெளியான நிலையில் வேதனை செய்தி ஒன்றும் வந்துள்ளது. மதுரை அருகே தும்மகுண்டில் உள்ள அரசு பள்ளியில் 9 மாணவர்கள் தமிழ் பாடத்தில் தோல்வியடைந்தனர். இந்த 9 பேரும் மற்ற பாடங்களில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இப்பள்ளியில் கடந்த ஓராண்டாக தமிழ் பாடம் நடத்த ஆசிரியர் இல்லை என்பதுதான் இதற்கு காரணம் என தெரியவந்துள்ளது. இருமொழி கொள்கைன்னு சொல்லி இங்கே இருக்கும்போது தமிழ் வாத்தியார் இந்த ஸ்கூல் இல்லைன்னா அப்புறம் 9 பிள்ளைகளோட வாழ்க்கை என்ன ஆகுது? வாத்தியார் போட்டிருந்தாலும் 100% கிடைக்கும். இது வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆனது சரித்திரமே இல்லை இந்த ஸ்கூலு. நீ வருங்காலத்திலேயாச்சும் இந்த மாதிரி நடக்காமல் வாத்தியாரை போட்டு எங்கள் ஸ்கூலுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த அரசு உதவி வரும் என்று நான் நினைக்கிறேன். தமிழ் வாத்தியார் தமிழ்நாட்டில் தமிழ் வாத்தியார் இல்லைன்னா அப்புறம் நம்ம என்ன செய்கிறது? அப்புறம் வேறு ஏதாவது நம்ம இதுக்கு உதாரணம் செய்ய முடியும். அப்படி அந்த சூழ்நிலை வராத அளவுக்கு தமிழ் வாத்தியார் போட்டு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 1 வருஷம் 2 வைக்கிறாங்க, 2 வருஷம் வேலை வைக்கிறாங்க, 3 வருஷம் போடுறாங்க. இப்போ 6 மாதம் கூட போடுறாங்க. இப்போ இந்த வத்தியாச்சம்னு இப்போ தான் ஒரு வருஷம் கூட ஆகலை அவர் வந்திருக்காரு. ஆனால் எல்லா வேலையுமே சரியாக பயன்படுத்தலை. பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும். இந்த ஸ்கூலில் 950 படித்தது பிள்ளை ஒரு ஸ்கூலு இன்றைக்கி 350-400 படிக்குதுங்க. ஹை ஸ்கூலில் போய் ரொம்ப கஷ்டமாக தெரியுது. சரியான ஆள் இல்லாதனால நிற்கிது. சரியான டீச்சர் போடணும், சரியான வாத்தியார் போடணும், சரியான எச்சம் போடணும். முஸ்லிம்பட்டி அருகே அரசு கள்ளர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியர் இல்லாததால் 10ஆம் வகுப்பு தமிழ் பொதுத் தேர்வில் 9 மாணவர்கள் தோல்வியடைந்த அவலம் அரங்கேறியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரசன்னா வழங்க கேட்கலாம். பிரசன்னா, என்ன காரணத்தினால கிட்டத்தட்ட ஓராண்டிற்கும் மேல அந்த பள்ளியில தமிழ் ஆசிரியர் நியமனம் செய்யப்படாம இருந்தாங்க? காலி பணியிடம் இருந்தும் கூட எதனால நிரப்பப்படாம இருக்கு? மேலும் அந்த 9 மாணவர்களும் மற்ற அனைத்து பாடங்கள்லயும் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்களா? என்ன விவரம்? பிரியதர்ஷினி, மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டி வட்டத்துக்கு உட்பட்ட தும்பகுண்டு இந்த கள்ளர் மேல்நிலைப் பள்ளியில் கிட்டத்தட்ட 45 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி எழுதியிருக்கிறார்கள், தேர்வு எழுதியிருக்கிறார்கள். இதில் 9 மாணவர்கள் தமிழ் பாடத்தில் மட்டுமே தான் அவர்கள் தேர்வில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். மற்ற அனைத்து பாடங்களிலுமே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த தமிழில் மட்டும் அவர்கள் தோல்வி அடைந்ததற்குண்டான பிரதான காரணம் என்று பார்த்தோம் என்றால், இந்த பள்ளியில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் ஆசிரியர் பணியமர்த்தப்படாத ஒரு சூழல் தான் இந்த பள்ளியில் நிலவி கொண்டிருந்திருக்கிறது. சக ஆசிரியருடைய உதவியோடு மாணவர்கள் தமிழை கற்றுக்கொண்டு மற்ற மாணவர்கள் கிட்டத்தட்ட இந்த பள்ளியில் 45 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய சூழலில் மிச்சம் இருக்கக்கூடிய 9 மாணவர்களை தவிர்த்து மற்ற அனைவருமே சக ஆசிரியருடைய உதவியோடு தமிழை கற்றுக்கொண்டு அவர்கள் தேர்வு எழுதி தற்பொழுது அவர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இந்த 9 மாணவர்கள் மட்டும் பல்வேறு கிராமங்களை சார்ந்த 9 மாணவர்கள் இந்த தமிழ் பாடத்தில் மட்டுமே அவர்கள் ஃபெயில் ஆகியிருக்கிறார்கள். மற்ற எல்லா பாடங்களும் தற்போது தேர்வில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த பள்ளியுடைய நிலை குறித்து பேச இந்த தும்மகுண்டு கிராமத்தை சார்ந்த சேரன் அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா, இப்போ இந்த ஸ்கூலோட வளர்ச்சி அப்படின்றது ஆரம்ப காலத்துல எந்த அளவுக்கு ரொம்ப உயர்வா இருந்தது? இப்போ இந்த ஸ்கூலோட நிலை எப்படி இருக்கு? ஆசிரியருடைய பற்றாக்குறை எவ்வளவு வருஷமா இங்க இருக்கு? ஆரம்பத்துல ஸ்ட்ரென்த் 1000 பேருக்கு மேல இங்க படிச்சோம். நான் படிச்சது இந்த ஸ்கூல் தான். ஆனா இப்போ அதுல 50% கீழே வந்துருச்சு. இதுக்கு காரணமே ஆசிரியர்கள் பற்றாக்குறை தான் சொல்ல முடியும். ஆசிரியர்கள் எல்லாத்துலேயும் இருந்திருந்தால் இந்த மாணவர்கள் வெளியே போக மாட்டாங்க. பிரைவேட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்காங்க. சரியான வாத்தியார்கள் அணுகுமுறை இல்லாதனால பிரைவேட்டுக்கு போக முடியாது இருக்கு. அதனால் பிரைவேட் வளர்ச்சி ஆகிக்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலு ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த குறையிறதுக்கு வாய்ப்பு அரசு தான் அதை செஞ்சு கொடுக்கணும். நம்ம வாத்தியாரை போச்சு தான் பரவாயில்ல. இந்த வீட்டில் தமிழில் ஃபெயிலாக போனது எங்களுக்கெல்லாம் மனவேதனையாக இருக்குது. மற்ற சப்ஜெக்ட் இங்கிலீஷ்லையோ கணக்குலையோ ஃபெயிலாக போயிருந்தால் எங்களுக்கு கவலையே இல்லை. தமிழ்நாட்டில் பிறந்து தமிழில் ஃபெயிலாக போனது அதில் 9 பேர் வாழ்க்கை என்ன ஆகுது? அது ஏதாவது மன உளைச்சல் ஆகி ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துட்டானா அவர் வீட்டில் தாங்க முடியுமா? இல்லாட்டி கவர்மெண்ட்டு தான் அதுக்கு அனுதாபம் தர முடியுமா? இதுகளுக்கெல்லாம் இது யார் இதை நிவர்த்தி பண்ணுறது? அரசு தான் நிவர்த்தி பண்ணணும். இந்த அரசு இப்போ வாத்தியார்கள் பற்றாக்குறையை நிறுத்தி பண்ணி நீ வருங்காலத்திலேயாச்சும் இந்த பள்ளிகளுக்கு பேர் எடுத்து கொடுக்கும்படி இந்த அரசையும் நிர்வாகத்தையும் பணிவோடு ஊர்வின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். பிரியதர்ஷினி, இது சம்பந்தமாக இந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் ஜவஹரை நம் நேரடியாக
கேட்கும் பொழுது, அதாவது தமிழுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் சயின்ஸ் போன்ற அந்த 3 பாடப்பிரிவுக்கும் வந்துட்டு ஆசிரியர்கள் வந்துட்டு நியமனமே இல்லை. நியமனம் இருந்தால்தான் அவர்களுக்கு வந்துட்டு வந்து போஸ்டிங் போட்டு அவர்களுக்கு வந்துட்டு பணிக்கு வந்து வாத்தியாரை அமர்த்த முடியும் என்கிற விஷயத்தை வந்து கூறியிருக்கிறார். இருப்பினும் அந்த சயின்ஸோட பிரிவு, அது அறிவியல் பாட பிரிவுக்கு வந்துட்டு போஸ்டிங் வந்து தற்பொழுது போராடி நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அதில் வந்து தற்பொழுது வேக்கண்டா இருக்கிறது. வர ஜூன் மாசத்தில் வந்து அந்த சயின்ஸ் வாத்தியார் வந்து பணியில் வந்து அமர்த்தப்பட இருக்கிறார். தமிழுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் வந்து விரைவில் வந்து போஸ்டிங் வாங்கி அதுக்கும் உண்டான வாத்தியாரை வந்து போடுவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக அவர் வந்து உத்தரவாதம் அளித்திருக்கிறார். மேலும் இது சம்பந்தமாக மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை வந்து நாம் கேட்கும் பொழுது, அதாவது இந்த கல்லர் பள்ளியில் வந்துட்டு தமிழ் மாணவர்கள் வந்து அதாவது 9 பேர் வந்து தமிழ் பாடத்தில் மட்டும் தேர்வில் வந்து தேர்ச்சி பெறாமல் இருப்பது வந்து தற்போதுதான் தகவல் வந்து நமக்கு வந்து கிடைத்திருப்பதாகவும், உடனடியாக எதனால் வந்து அங்கே வந்து பள்ளி அந்த தமிழ் ஆசிரியர் வந்து பணியை அமர்த்தப்படாமல் இருக்கிறார் என்பது குறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு விரைவில் முழுமையாக வாத்தியார் அனைவருமே இங்கே வந்து பணியமர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை வந்துட்டு அவரும் வந்து உத்தரவாதம் அளித்திருக்கிறார். பிரியதர்ஷினி, தமிழ் ஆசிரியர் இல்ல அப்படிங்கிற காரணத்தினால 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல 9 மாணவர்கள் தமிழ் பாடத்துல மட்டுமே வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அந்த 9 மாணவர்களோட பெற்றோர்கள் கிட்ட இருந்து நீங்க ஏதேனும் பேச முடிஞ்சதா? அது மட்டும் இல்லாம மறுதேர்வுல வந்து 9 மாணவர்களும் தமிழ்ல தேர்ச்சி பெறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கிறதா தலைமை ஆசிரியர் ஏதேனும் சொன்னாரா? அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய படித்த, அதாவது ட்ரைனிங் இருக்கக்கூடிய தற்காலிக ஆசிரியர்களை வந்துட்டு உடனடியாக வந்துட்டு அழைத்து அவர்கள் மூலியமாக அந்த 9 மாணவர்களுக்கு வந்து சிறப்பு கவனம் செலுத்தி அவர்களுக்கு வந்துட்டு தமிழ் கற்றுத்தருவதும், வரக்கூடிய அடுத்த ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய அந்த மறுதேர்விற்கு வந்து அதுக்குள்ள அவர்களை வந்து தயார் செய்து அவர்கள் வந்து தேர்ச்சி பெறுவதற்கு உண்டான அத்துணை நடவடிக்கை நாங்கள் வந்து மேற்கொண்டிருப்பதாக தலைமை ஆசிரியர் வந்து உத்தரவாதம் அளித்திருக்கிறார். அந்த சம்பந்தப்பட்ட அந்த 9 மாணவர்களுடைய பெற்றோர்கள் மிகுந்த மனவேதனை வந்து அடைந்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் அது மற்ற பாடங்கள் அனைத்திலுமே அவர்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். நல்ல மதிப்பெண்களோடு வந்துட்டு ஒரு 50 மதிப்பெண்களுக்கு மேலே அவர் வந்து எடுத்து அவர்கள் வந்துட்டு பாஸ் ஆயிருக்கிறார்கள். ஆனால் தமிழில் மட்டும்தான் வந்து ஆசிரியர் இல்லாத ஒரே காரணத்தால் நாங்கள் வந்துட்டு அதாவது ஃபெயில் ஆகிருக்கும் என்ற விஷயத்தில் வந்து மாணவர்கள் வந்து மிகுந்த மனவேதனை அடைந்திருக்கிறார்கள். அவருடைய பெற்றோர்களும் மிகுந்த மனவேதனை அடைந்திருக்கிறார்கள். சுற்று வட்டார இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்துட்டு அனைவருமே தேர்ச்சி பெற்றிருக்கும் போது தமிழ் அப்படின்ற ஒரே விஷயத்தில் மட்டுமே தான் நாங்கள் வந்து தோல்வி அடைகிறோம் என்ற விஷயம் மட்டுமே அவங்களுக்கு வந்து மிகுந்த ஒரு வேதனையை உச்சத்தில் அவர் இருப்பதாக அவருடைய பெற்றோர்கள் வந்து கூறுகிறார்கள். இந்த ஊரே வந்து சோகமாக தான் இருக்கிறது. விரைந்து இங்கே வந்து தமிழ் ஆசிரியர்கள் வந்து உண்டான பணியிடங்களையும், கெமிஸ்ட்ரி வாத்தியாருக்கு உண்டான பணியிடங்களையும், சயின்ஸ் வாத்தியாருக்கு உண்டான பணியிடங்களையும் உடனடியாக நிரப்ப வேண்டும். அதில் எந்த விதமான ஒரு காரணம் சொல்லக்கூடாது, எந்த காலதாமதம் வந்து ஏற்படுத்தக்கூடாது. அடுத்த ஆண்டு வந்து 100% வந்து இந்த பள்ளியில் நாங்கள் தேர்ச்சி காட்டும் என்கிற விஷயத்தில் இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்துட்டு ரொம்ப தைரியமா சொல்லியிருக்கிறாங்க. கடந்த ஓராண்டாக தமிழ் ஆசிரியர் இல்ல, அந்த பற்றாக்குறையும் இருந்திருக்கு. அது போக பிற பாடங்களுக்கான ஆசிரியர்களும் இல்ல, அதுலயும் பற்றாக்குறை நிலவுது அப்படின்னு பள்ளி தரப்புல இருந்து எவ்வளவு முறை அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது? அரசு தரப்புல இருந்து ஏதேனும் முறையான பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்கா? அது தொடர்பா பள்ளி நிர்வாகத்தினர் ஏதேனும் சொன்னாங்களா? அதாவது இது சம்பந்தமா வந்து அந்த பள்ளிக்கு உண்டான அந்த ஆசிரியர்களுக்கு உண்டான நியமனம், அது போஸ்டிங் அப்படின்ற அந்த ஆர்டரை வந்து வேண்டும். அந்த போஸ்டிங் இருந்தால் தான் இங்கே வந்து ஆசிரியர் வந்து பணி நியமனம் செய்ய முடியும் என்கின்ற ஒரு அடிப்படையில் இங்கே வந்து தமிழுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் வந்துட்டு அந்த போஸ்டிங் போட வேண்டும் என்கின்ற பல முறை வந்து தமிழக அரசிடம் வந்துட்டு இந்த கல்லர் அமைப்புடைய அந்த ஜாயிண்ட் டைரக்டர் வந்துட்டு கடிதம் மூலியமாக பல முறை வந்து அறிவித்திருக்கிறார். மாவட்ட நிர்வாகத்திற்கும் பல முறை வந்து மனு வந்து கொடுத்திருக்கிறார்கள். இருப்பினும் வந்து சற்று காலதாமதம் ஆகி வந்த நிலையில் தற்பொழுது அந்த பணியிடம் இல்லாத அந்த ஸ்கூல்ல வந்து அந்த போஸ்டிங்கே, தமிழ் போஸ்டிங்கே இல்ல அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் தமிழ் வாத்தியார் அப்படின்ற ஒரு இடம் வந்து இங்க காலியா இருந்திருக்கு. அந்த வேக்கண்ட் வந்துட்டு இப்போ உடனடியாக நிரப்பப்படும். அது இப்போ இந்த நடப்பாண்டில் இருக்கக்கூடிய கல்வியில வந்துட்டு கண்டிப்பா வந்து நிரப்பப்படும் அப்படின்ற உத்தரவாதத்தை வந்துட்டு மாவட்ட நிர்வாகமும் இந்த பள்ளியோடைய இந்த கல்லர் அமைப்பு இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட் டைரக்டரும் வந்து கூறியிருக்கிறாங்க. இந்த வரக்கூடிய இந்த இதுல வந்து ஆசிரியர்கள் முழுமையாக நிரப்பப்படும் அப்படின்ற விஷயத்துல ஊர் மக்களும் முழுமையா வந்து எதிர்பார்ப்பு இருக்காங்க. மாணவர்களும் நாங்க ஆசிரியர் முழுமையா வந்து நிரப்புனா நாங்க வந்து கண்டிப்பா 100% வந்து தேர்ச்சி காட்டுவோம் அப்படின்ற விஷயத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஆசிரியர்கள் வந்து உடனடியாக நிரப்பப்படும் அப்படின்ற ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு அந்த ஊரும் இருக்காங்க. இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் தற்போது இருக்கிறாங்க. மாவட்ட நிர்வாகம் கண்டிப்பா ஆசிரியர் நாங்க வந்து நியமிப்போம் அப்படின்ற உத்தரவாதமும் சொல்லியிருக்காங்க. இந்த ஓராண்டாக தமிழ் ஆசிரியர் இல்லாம பொது தேர்வை எதிர்கொண்ட மாணவர்கள் 9 பேர் தமிழ் பாடத்துல மட்டும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஆசிரியர்கள் பற்றாக்குறையை களைய கோரி அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசு தரப்புல இருந்து என்ன நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு. தற்போதைய தகவல்களை களத்திலிருந்து வழங்கியதற்கு நன்றி பிரசன்னா. Big clubhouse, tiny living room, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's Home.